அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி மட்டும்தான் செய்யணும். உலகத்துடைய முகசுதிக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. நான் ஒரு காரியத்தை செய்யறேன்னா அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி மட்டும்தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9வது அத்தியாயம் 100வது வசனத்துல பேசுறான். என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். இந்த வசனத்துக்கான அர்த்தம் என்னன்னா, ஹிஜ்ரத் செய்தவரும் அன்சாரிகளும் முந்தி சென்ற முதலாமானவர்களும் நல்ல விஷயத்தில் அவர்களை பின்தொடர்ந்தவர்களும். இதுல யார் யாரெல்லாம் கொண்டு வரான்னு பாருங்க. ஹிஜ்ரத் செஞ்சவங்க, முஹாஜிர்கள், அதாவது அன்சாரிகள். முஹாஜிர்களும் ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. நாம முஹாஜிர்கள் மட்டும் நம்ம சேர்க்கிறோம். அது அல்லாத பக்கத்து நாட்டுல இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்கல்ல, அவங்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்கல்ல, அவர்களே எல்லாம் சொல்லலாம். முஹாஜிர்கள், அன்சாரிகள், அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் விஷயத்தில் நல்ல விஷயத்துல பின்தொடர்ந்து சென்றார்களே, அவர்களையும் அல்லாஹ் புரிந்து கொண்டான். ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததா சொல்றான், அவர்களுக்கு சொர்க்க சோலைகளை தயாரித்து வைத்திருக்கின்றான், அவற்றின் கீழ்களில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அது என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். காலிதீன ஃபீஹா, அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்ப இந்த வசனத்தின் மூலமா அல்லாஹ் சொல்லக்கூடிய பாடம் என்ன? நீங்க எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்ய. அப்படி நீங்க செய்வதாக இருந்தா உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, அவற்றின் கீழ்களில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டினார். அப்ப நாம் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் தான் செய்ய வேண்டும். அதே சஹாபாக்கள் கரெக்டா செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது அத்தியாயம் ஆல இம்ரான்ல 92வது வசனம். இந்த வசனத்துல என்ன சொல்றாங்க? லந்தனாவுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு, அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு விருப்பமானவற்றிலிருந்து நல்ல வழியில் செலவு செய்யாத வரை நீங்கள் என்ன செய்வார்? நன்மையை அடையவே முடியாது. நீங்கள் எதை செலவு செய்தாலும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி செய்யுங்கள் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கினார். இறக்கின உடனே இந்த வசனத்தை கேட்ட அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு வசனத்தை இறக்கிட்டா, இந்த வசனம் என்னை சார்ந்து பேசுவதை போன்று இருக்கிறது. அதனால எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு காரியம் என்றால், எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப நேசிக்கக்கூடிய விருப்பமாக இருக்கக்கூடிய ஒரே செயல் என்னுடைய தோட்டம் தான். எந்த தோட்டம்? பைரவா தோட்டம் இருக்குதா இல்லையா? அதைத்தான் நான் ரொம்ப விரும்புறேன், நேசிக்கிறேன். அப்ப அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில நான் செலவு செய்கிறேன் என்று சொல்றாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அது கொடுத்தாங்க. ஏன்? இது நல்ல வியாபாரம், அல்லாஹ் பொருத்தி கொண்டான். ஆனா அப்படியே கொடுக்குறீங்க. அப்போ உங்க குழந்தைகள் என்ன பண்ணுவீங்க? தன்னிறவு பெற்றவர்களாக இருக்குங்க அப்படின்னு. சரி, அப்ப அல்லாஹ்வுடைய தூதரே, அதுல பாதியை நான் எடுத்துக்கிட்டு பாதி அவங்களுக்கு கொடுக்கட்டுமா அப்படிங்கும் போது, அதுவும் அதிகம் தான். பாதி எடுத்துட்டு பாதி கொடுக்குறேன்னா அதுவும் அதிகம் தான் அப்படின்னா, அப்ப அந்த சொத்தை 3ஆக பங்கிட்டு அதுல ஒரு பகுதியை நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இதுவும் கொடுக்கலாம், ஆனா இதுவும் அதிகம் தான். சரி, நாடிட்டீங்க, அப்ப கொடுங்க அப்படிங்கும் போது அதை கொடுக்கல. யாருக்கு கொடுத்தாங்கன்னா அவர்களுடைய உறவினர்களுக்கு அவர்கள் கொடுத்தார்கள் என்பதை பார்க்கணும். அந்த அண்ணாவுடைய பாதையில செலவு செஞ்சுட்டாங்க. 2வது, அவர்கள் நெருங்கிய உறவினர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு செலவு செய்த 2 நன்மை கிடைத்தது என்பதை வீசி முடிகிறது பார்க்க முடியும். அப்ப இதை எதற்காக செலவு செஞ்சாங்கன்னா, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி மட்டும்தான் அவர்கள் செய்தார்கள் என்பதை பார்க்க முடியும். அடுத்ததா என்ன? இந்த பொருளாதாரம் மட்டும் கிடையாது, நாம பேசக்கூடிய வார்த்தை கூட அல்லாஹ்வுக்காகத்தான் பேசும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சஹீஹ் புகாரில 6478வது செய்தியா பதிவு செய்யப்பட்டது. அதுல வரக்கூடிய செய்தினா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு அடியார் அல்லாஹ்வின் திருப்திக்குரிய ஒரு வார்த்தையை சர்வ சாதாரணமாக பேசுகிறார். அல்லாஹ்வுக்கு எந்த வார்த்தையை ரொம்ப பிடிக்குமோ அந்த வார்த்தையை அவர் அறியாமலே பேசிட்டாரு. அப்படி பேசிட்டா அவருக்காக அல்லாஹ் என்ன செய்யறான்? புரிந்து கொண்டு அவருக்கு
அவருக்கும் சொர்க்கத்திற்கும் அதாவது நரகத்திற்கு ஒரு கேண்டா இருக்கும். அவர் என்ன செய்வான், அல்ல அழித்து சொர்க்கத்துல விட்டுருவான். இன்னும் சில நபர்கள் இருப்பாங்க, அவர்கள் என்ன செய்வாங்க, அல்லாவுக்கு பிடிக்காத சில வார்த்தைகளை சர்வ சாதாரணமா பேசிடுவாங்க, அல்லாவுக்கு பிடிக்காது. அதனால என்ன செய்வான், அவர் சொர்க்கத்துக்கு போறதுக்கு இருப்பாரு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஜாந்தா இருக்கும், அவரை பிடிக்க என்ன செய்வான், நரகத்துடைய எல்லையில் வீசி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த செய்தியை பாருங்கள். அப்ப நான் ஒரு வார்த்தை பேசுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை நாடி மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற அந்த விஷயத்தை செய்து கொள்ள வேண்டும், விலகிக் கொள்ள வேண்டும். நான் எந்த காரியத்தை செலவு செய்தாலும் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக தான் செய்யணும். இப்ப உதாரணத்திற்கு நம்ம சமுதாய மக்கள் எடுத்துக்கீங்க, நாம பொருளாதாரத்தை செலவு செய்வதை போன்று ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, நிறைய பேர் நீங்க பொருளாதாரத்தை செலவு செய்வீங்க. இன்னைக்கு ஜும்மாவுக்கு முடக்கோடு கொடுத்துருக்கீங்க, இப்ப எப்படி செலவு பண்றீங்க நீங்களே பட்டியல் கொடுங்க. ஒண்ணு என்ன, நம்மளாம் ஆரம்பிச்சோடனே சொல்லிடுவாங்க, நோம்பு கஞ்சி இருக்கு பாய் கொடுத்துருங்க பாய் அப்படிம்பா. அடுத்தது என்ன, இஃப்தார் நிகழ்ச்சி இருக்கு பாய் அதுக்கு கொடுங்க பாய்மா கொடுப்போம். அடுத்தது என்ன, பள்ளிவாசல் பராமரிப்பு செலவுக்கு பாய் அதுக்கு கொடுங்க பாய்மா கொடுத்துருவோம். இது நம்ம கொடுக்கறதா, நம்மள்ட்ட இருக்கு, நம்ம கொடுக்குறோம், அவங்க செய்யறாங்க. அடுத்தது என்ன, பாய் நம்ம ஊர் பகுதியில ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ஏழை இருக்கிறாரு, அவருக்கு மருத்துவ உதவி தேவைப்படுது, அதுக்காக கொடுக்க பயிர் கேட்பாங்க, கொடுத்துருவோம். கொடுக்குறோமா இல்லைங்களா? அடுத்தது யாருக்காவது கல்வி உதவி கேட்கிறாங்க, கொடுக்குறோம். அடுத்தது என்ன, இந்த மாசம் முடிஞ்ச உடனே எந்திரிச்சு அறிவு பண்ணுவாங்க, பாய் இந்த மாசம் கரண்ட் பில்லு ரமலான்ல 12,000 வந்துருச்சு பாய், முடிஞ்ச அளவுக்கு அல்லாவுடைய நாட்டு பொருத்தத்தை நாடி அல்லாவுடைய பாதையில செலவு செய்ய பாய் அப்படின்னு அடுத்த நிமிஷம் பொருளாதாரம் பாய் நான் அதை ஏத்துக்கிறேன் பாய் இருக்குது கொடுத்துரும். இப்படி கேட்க கேட்க கொடுத்துக்கிட்டே இருக்குமா இல்லைங்களா? இப்படி கொடுக்கிற நாம அதனுடைய நன்மையுடைய அளவை தெரியுது. அது நம்ம என்ன நினைக்கிறோம், நன்மை நாய் கொடுங்க பாய் அப்படின்னா எனக்கு என்னமோ நன்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துரும். இப்ப இது மாதிரி எதற்கோ கொடுக்குறோம்ல. இப்ப ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கீங்க, ஆனா அந்த நன்மையை நீங்க தான் எனக்கு சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். ஒரு விஷயத்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன், அந்த நன்மையை நீங்க நான் யார்கிட்ட கேட்கணும் அவங்க சொல்லுங்க. நான் யார்கிட்ட கேட்கணும், இது கேள்வி பதில் கிடையாது, இந்த பயான்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்வி இல்ல, இந்த நன்மையுடைய அளவை மட்டும் நீங்க சொல்லுங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்திற்கு இந்த ஹிஃப்லு மதரசா இருக்குதா இல்லைங்களா, ஹிஃப்லு மதரசா எம்ஐசி மதரசா இருக்குதா இல்லைங்களா, இதுக்கு நிறைய பேர் பொருளாதாரத்தை கொடுக்கணும். இந்த பொருளாதாரத்துல எனக்கு என்ன நன்மை இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செய்தி ஒண்ணு வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி அல்லாஹ்வுடைய பாதையில மன தூய்மையோடு செலவு செய்வாரோ அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான். பார்த்து விட்டு, இது நம்ம பேசுறதுனால நிறைய பேர் தப்பா எடுத்துக்காதீங்க, அடுத்தது பொருளாதாரத்துக்கு அடி போறாங்க அப்படின்னு. இல்ல இல்ல, நீங்க செலவு செஞ்ச பொருளாதாரம் எவ்வளவு நன்மையை பெற்று தருவதற்கு தான். நிறைய புது புதுன்னு தெரியுறாங்க, அடுத்த ஆரம்பிச்சுட்டாங்களா போட்டாங்களா அதனால நாளை கூட்டு வந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரு பில் போட உட்காந்துட்டாங்க, 2 பேரும் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, அதனால அடுத்த பொருளாதாரம் தான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இல்ல, நீங்க செலவு செய்யக்கூடிய பொருளாதாரத்துடைய நன்மைக்காக தான் சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, மறுமை நாளில் ஒரு அடியான் தன்னுடைய நன்மைக்காக அல்லாஹ்விடத்துல வந்து நிற்பாராம். அப்படி நிற்கும் போது அந்த அடியான் இடத்துல அவனுடைய நன்மையை எடுத்து கையில கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் போது அந்த அடியான் கேட்பாராம், என்ன கேட்பாரு தெரியுதா, இறைவா இந்த உலகத்துல இருக்கும்போது என்னை கேவலப்படுத்தல, ஆனா மறுமை நாள்ல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, இவர்களுக்கு முன்னால என்னை கேவலப்படுத்துறியா, என்னை இழிவுபடுத்துறியா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அல்லாஹ் கேட்பான், நான் ஏன்பா உன்னை இழிவுபடுத்த போறேன், நான் ஏன் உன்னை கேவலப்படுத்த போறேன் அப்படிங்கும் போது அப்ப அந்த அடியான் கேட்பான் அல்லாஹ் இடத்துல, இறைவா நான் இந்த உலகத்தில் வாழும்போது என்னுடைய நன்மை என்னுடைய அமல்கள் எப்படி இருந்தது என்பது எனக்கு தெரியும், ஆனா இப்ப இவ்வளவு நன்மையை கொடுக்குறியே, அப்ப எல்லாருக்கும் முன்னாடி கேவலப்படுத்துறதுதான் அர்த்தம் அப்படிங்கும் போது அது கிடையாது. நீ இந்த உலகத்துல வாழும்போது மன தூய்மையோடு உள தூய்மையோடு
என்னுடைய பாதையில் நீ சிரமம் செஞ்சில, அதை நான் எப்படி தெரியுமா பெற்ற, வலது கரத்தால் வாங்கி ஒரு குதிரை குட்டி வளர்ப்பதை போன்று வளர்த்து இந்த அதோடைய நன்மை தான் இருக்கும். அதை நான் பராமரிச்சேன். நம்ம ஒரு பொருளை பராமரிப்போம்ல, ஒரு பைக் வாங்கிட்டோம், அதை ஆசையா பார்த்து வளர்ப்போமா, பார்த்து பார்த்து கண்ணு தட்டா வளர்க்கணும். ஒரு சைக்கிள் வாங்கிக்கணும் பசங்களுக்கு, மாப்பு வந்து தொட்டா கூட அடிப்பாங்க, மாப்பு தொடாத தப்பு அப்படின்னுவான். அதுக்கு ஆயில் போடுவான், அந்த வண்டியை கழுவுவான், அந்த வண்டியை கழுவுறதுக்கு 10 கேன் தண்ணி வச்சுக்குவான். ஒரு பொருளை பார்த்து வளர்க்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி என்ன நினைச்சுவான், நம்மளுடைய நன்மையை பார்த்து வளர்ப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்ப நம்மளுடைய நன்மை இது போன்று ஒரு காரியத்திற்காக பார்த்து வளர்க்கப்படுகிறது. அந்த நன்மையுடைய அளவை இப்ப பாருங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்று எடுத்துக்கோம். ஹிஃபுல் மதரசா இருக்குதா இல்லைங்களா, நிறைய சொல்லலாம், டைம் கிடையாது, ஒரு 3/4 மணி நேரம் கொடுத்துருக்காங்க, அதனால அது கூட முடிச்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிஃபுல் மதரசா இருக்குல்ல, இந்த ஹிஃபுல் மதரசாவை பொறுத்த அளவுக்கு அதுல எவ்வளவு நன்மை கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலிஃப் லாம் மீம் இப்படி ஓதுனா எனக்கு எவ்வளவு நன்மை? 30 நன்மை. ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மை? 10. கன்ஃபார்மா தெரியுமா? யாரு சொல்லுங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. அது மொத்தம் 3 எழுத்து. ஒரே அலிஃப் லாம் மீம் அப்படின்னு ஓதிடுவோம். ஆனா அது ஒன்றுக்கும் 10 நன்மை. இப்ப திக்கி ஓதுனா, தட்டு தடுமாறி ஓதுனா 20 மடங்கு ரெட்டிப்பு. அதாவது தடுமாறி ஓதுறோம்ல, அதனால ரெட்டிப்பு நன்மை. விளங்கிருச்சுங்களா? சரி, இப்ப அலிஃப் லாம் மீம்னு ஓதிட்டேன். இப்ப ஒரு மதரசாவை எடுத்துக்கீங்க. ஒரு மதரசாவுல ஒரு மாணவன் ஒரு குர்ஆனை எத்தனை முறை ஓதுகிறான் என்பதை நீங்க கணக்கு சொல்லுங்க. இப்ப உதாரணத்துக்கு ஹிஃபுல் மதரசா இருக்குல்ல, ஹிஃபுல் மதரசா இப்ப இருக்கக்கூடிய ஏன்னா நேற்று ஒரு இடத்துல பயான் பண்ணிட்டோம். பயான் பண்ணதுக்கு அப்புறம் ஹிஃபுல் மதரசால கஷ்டம் இருக்கும். நாங்க ஒரு சுன்னத்தை மாத்த அந்த கஷ்டம் இருக்குது. அது சொன்னதுக்கு அப்புறம் அவர் பேரன் ஹிஃபுல் மதரசா ஓடுறான்னா அடுத்த வருஷத்துல சேர்க்கலது. ஏங்க இவ்வளவு கஷ்டம் இருக்குல்ல அப்படிங்கிறாரு. அதை பார்க்காதீங்க, அந்த நன்மைக்காகத்தான் இதை நம்ம சொல்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப ஹிஃபுல் மதரசாவுல சட்டம் என்ன, ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகரிப் இருக்குல்ல, மகரிப்ல இருந்து இஷா இருக்கு பாத்தீங்கன்னா 80 நிமிஷம். இந்த 80 நிமிஷத்துக்குள்ளதான் ஒரு பக்கத்தை மனனம் செய்யும். ஒரு பக்கம்னா என்ன, இந்த 13 வரி குர்ஆன் இருக்கு பாத்தீங்களா, அது கிடையாது, 15 வரி குர்ஆன். அங்க அதைத்தான் கொடுப்பாங்க. ஹிஃபுல் மதரசாவுல 15 வரி குர்ஆனை கையில கொடுப்பாங்க. ஏன் 15 வரி குர்ஆனை கையில கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த குர்ஆனோட வாசகம் மட்டும்தான் அந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரையும் முடியும். அந்த ஒரு பக்கத்துக்குள்ளே முடிஞ்சிடும். 13 வரி, 10 வரி, 11 வரி குர்ஆனை நீங்க எடுத்தீங்கன்னா அடுத்த பக்கத்துக்கு போகும். அப்ப ஒரு கணக்கு கிடைக்காது. அதனால 15 வரி குர்ஆன ஒரு குர்ஆனை மனனம் செய்யும், ஒரு பக்கத்தை மனனம் செய்யும். இந்த ஒரு பக்கத்தை எவ்வளவு நேரத்துல மனப்பாடம் பண்ணும்? 80 நிமிஷத்துல மனப்பாடம் பண்ணும். அந்த 80 நிமிஷத்தை மனப்பாடம் செய்வதாக இருந்தா ஒரு எழுத்தை ஒரு மாணவன் ஓதக்கூடிய அளவு என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு எழுத்தையும் 25 முறை ஓடும். உதாரணத்துக்கு தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தைய ஒரு மனுஷன் 25 முறை ஓடும். அப்படி ஓதுனாதான் அவனுடைய உள்ளத்துல அது மனப்பாடம் ஆகும். இல்லைன்னா கஷ்டம். 25 முறை ஓதிட்டாருல்ல, இப்ப அந்த வார்த்தைய எத்தனை வார்த்தை இருக்கும், அதை எத்தனை முறை ஓதுனாரு, அது எத்தனை நன்மை வந்திருக்கும், இது கணக்கு வச்சுக்கீங்க. சரி, இப்ப இது ஓதிட்டாருன்னா, இது ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் மதரசாவை பொறுத்த அளவுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரவு இருக்குதுல்ல, இரவு நேரத்துல இஷா தொழுகைக்கு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் விடுவாங்க. இஷா தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு வந்து உட்கார்ந்து எது வரையும் 10 மணி வரையும். இந்த ஹிஃபுல் மதரசால 3 கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். இந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் ஒரு சலுகை இருக்கு. என்ன சலுகை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 2 நாளைக்கு முன்னாடி ஓதும்ல, 2 பக்கத்தை கேட்பாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஓதுனா அந்த 2 பக்கத்தையும் ஓதணும். அந்த 2 பக்கத்தை நான் அவங்கள்ட்ட கொடுக்கணும். யாரும் அஜத்துக்கு கொடுக்க மாட்டாங்க,
எங்களுக்கு லீடர் வச்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட தான் கொடுக்கணும். அந்த 2 பக்கத்தை நான் ஓடுறதுக்காக ஒரு பக்கத்தை 4 முறை ஓடணும். ஒரு பக்கம் தான், அந்த ஒரு பக்கத்தை நான் திரும்ப எடுக்கிறதுக்காக 4 முறை ஓடணும். ஏன் ஓதணும்? அப்பதான் அது கரெக்டா வரும். இப்ப உதாரணத்துக்கு ஏன் அதை ஓத சொல்றாங்க சொல்றாங்க. இப்ப யாசில வரும், என்ன வரும்? சுபஹான் அல்லதி ஹலகல் அஸ்வாத குல்லஹா மிம்மா துன்பித்து அல்லாஹு மின் அன்ஃபுசிஹிம் வ மிம்மா லா யஅலமூன் வ ஆயத்துல் லஹும் கைரு நஸ்ரஹு மின் நஹார ஃபைதாஹும் முஸ்லிமூன் வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர் லஹா ذلك தக்தீருல் அஸீஸுல் அலீம் வல் கமர் கத்தரனாஹு மனாஸில ஹத்தா யஅலகல் ருஸூமுல் கதீம் அப்படி வரும். இதுல 2 வார்த்தை ஒரே மாதிரி வரும். வாயத்துல் லஹும் கைரு நஸ்ரஹு மின் நஹார ஃபைதாஹும் முஸ்லிமூன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது எப்படி வரும்? ஒரு 5 வசனத்துக்கு அப்புறம் வாயத்துல் லஹும் லாஹு மைக்கத்து அப்படின்னு வரும். இதுக்கு 2க்கும் ஒரு வித்தியாசம், ஒரு அலிஃபு தான், ஒரே ஒரு அலிஃபு. இந்த அலிஃபை இங்க மாற்றி போட்டுட்டா டோட்டலா க்ளோஸ் மாறி வரும். அதான் சில நேரங்களில் ஓதுவாங்க பாத்தீங்களா, ஓதுல ரீவன் பண்ணி ஓதுவாங்க. நம்ம என்ன நினைப்போம், அங்கேயே சுற்றுலா இருக்கு தெரியல மாதிரி அப்படின்னு. ஒரே ஒரு லாமுக்காக தான், ஒரே ஒரு லாமு தான், அந்த லாமு ஓடி விடுவோம். அதுக்காகத்தான் இரவு 10 மணி வரை ஓதுவோம். ஒரு பக்கத்தை 4 முறை ஓதுவோம். ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த யார் லீடரா இருக்காங்களோ அவங்களுக்கு பாடம் கொடுத்ததுக்கு அப்புறம் போய் படுக்கணும். காலையில் எத்தனை மணிக்கு தெரியல அனுப்புவாங்க? ஃபஜர் தொழுகைக்கு 5 மணி ஃபஜர் தொழுகை உதாரணத்துக்கு தான் சொல்றேன். 5 மணி ஃபஜர் தொழுனா 4:30 மணிக்கு பள்ளிவாசல் உட்காரணும். 4:30 மணிக்கு உட்காரணும். அப்ப எத்தனை மணிக்கு நான் எந்திரிக்கணும்? 4:15 எந்திரிக்கணும். 1/4 மணி நேரத்துல போயிட்டு பாத்ரூம் போயிட்டு ஒழு செஞ்சுட்டு மூஞ்சி கிஞ்செல்லாம் கழுவிட்டு பல்லு வளர்க்கிட்டு வந்து 1/4 மணி நேரத்துல உட்காந்து அந்த 1/2 மணி நேரம் ஓதுறோம். என்ன ஓதுறது தெரியுதா? நேற்று இரவு 25 முறை ஓதுறோம்னு ஒரு வரிய ஒரு பாடத்தை அந்த 13 முறை ஓதும், 13 முறை ஓதும். அப்படி ஓதுனாதான் ஃபஜர் தொழுவதற்கு பிறகு அஜருக்கு வருவாங்க. வந்ததற்கு பிறகு அவங்க எடுத்து சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது, தடுமாற்றம் இருக்கும். ஒருவேளை யார் ஃபஜர் தொழுது விட்டு சரியான ஓடுங்க ஒரே ஒரு தப்பு தான். ஒரு பக்கத்து ஓதுங்க, ஓடும் போது பென்சில் வச்சு கோடு போடுவாங்க. இந்த இடத்துல தப்பு ஓதுக்கு ஒரு தப்பு தான். 2வது தப்பு வந்து ரிட்டர்ன் அனுப்பி விட்டுருவாங்க. எப்ப தெரியுமா ஓதணும்? எல்லா மாணவர்களும் ஓதுறதுக்கு பிறகுதான் ஓதணும். அப்ப அது வரையும் அவங்க ஓதிக்கிட்டு தான் இருக்கும். ஓதாம நிக்கவே கூடாது, ஏன்னா மறந்துடும். இப்ப ஓதுறாங்க, ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் ஒருவேளை அவன் ஓதாம விட்டுட்டான், அந்த பக்கத்தை விட்டுட்டாங்க, அன்னைக்கு கார சாப்பாடு கட்டு. எத்தனை மணிக்கு தெரியல விடுவாங்க? 4:30 மணிக்கு வந்தவங்க திரும்ப 7:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போகணும், கிளாஸ் விட்டு வெளியேறு. அந்த 7:30 மணில இருந்து 8 மணி வரையும் 1 மணி நேரம் ரெஸ்ட். அது எதுக்கு தெரியுங்களா? குளிக்கிறது, பாத்ரூம் போறது, துணி துவைக்கிறது எல்லாமே முடிச்சுட்டு 8:30 மணிக்கு இந்த சாப்பாடு வைப்பாங்க, வந்து உட்காரணும். 9 மணிக்கு திரும்ப பாடம். 9 மணில இருந்து 12 மணி வரையும் என்ன பாடம் ஓதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 நாளைக்கு முன்னாடி ஓதுன ஜுசு பாடம் பாருங்க. 10 நாளைக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கீங்க மனப்பாடம் பண்ணி அந்த பாடத்தை நீங்க குரான் எடுத்து பாருங்க. 4 ஜுசு, 1/2 ஜுசு, 3/4 ஜுசு, முழு ஜுசு பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் இயர் பசங்களா இருந்தா 4 ஜுசு கொடுக்கணும், செகண்ட் இயர் பசங்களா இருந்தா 1/2 ஜுசு கொடுக்கணும். அந்த 1/2 ஜுசு கொடுக்கறதுக்காக ஒரு பக்கத்தை நாங்கள் 4 முறை ஓடுவோம். அப்படி ஓதுனா மட்டும்தான் அஜத்துல கொடுக்க முடியும். இதோட முடியாது கிளாஸ். அடுத்தது எப்ப தெரியல ஆரம்பிப்பாங்க? அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 12 மணிக்கு விடுவாங்க. 12ல இருந்து 12:30 வரைக்கும் தூக்கம். அதுக்கப்புறம் திரும்ப எழுப்புவாங்க, லொகத்தணும், சாப்பிடணும். கரெக்டா 1:45க்கு ஆஜராயிடும் கிளாஸ்ல. 1:45க்கு வர 2 மணிக்குள்ள இருக்கணும். 2 மணிக்கு வரக்கூடியது திரும்ப 4:30 மணி. அந்த 4:30 மணி வரை என்ன பண்ணுவோம்? சும்மா உட்கார்ந்து பேசுறத திரும்ப ஓதணும். என்ன ஓதணும்? 4 நாளைக்கு முடி கொடுத்தவங்க சபக்கு பாடுவாங்க. அந்த சபக்கு பாடத்தை திரும்ப ஓதணும். இதான் மதரசா. நாம என்னமோ குரான மனப்பாடம் பண்ணிட்டு வந்தாரு அப்படின்னு நினைக்கிறேன். அங்க மனப்பாடம் பண்றது சொல்லுவாங்கல்ல, நம்ம ஆட்கள அரபி சும்மா ஒரு 10 லட்சம் 10,000 20,000 கொடுக்கல தம்பி, வாய் வழிய தண்ணியை ஊத்தி வேற வழியை எடுத்துதான் கொடுப்போம் அப்படி மகள. அந்த மாதிரிதான் மதரசாவுல சும்மா ஒண்ணு தயார் பண்ணி அனுப்பிடுவாங்க கிடையாது. அவ்வளவு கஷ்டம், ஓடிக்கிட்டே இருக்கணும். யாரையும் பார்த்து பேச முடியாது. சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது நம்மளை பார்த்து சிரிப்பு வந்துருதா இல்லையா? நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், பக்கத்துல சிரிச்சிடுறோமா இல்லைங்களா?
மதரசாவில் சிரிச்சோம்னு வச்சுக்கீங்க, என்ன தெரியுங்களா பனிஷ்மெண்ட்? குரான் இருக்கு பாருங்க, குரான 2 குரான், அதுக்கு ஒரு குரான் வச்சிருப்பாங்க, வெயிட்டா இருக்கும். அந்த குரானை தூக்கிக்கிட்டு முட்டி போட்டு வைக்கணும். கொஞ்சம் அசைஞ்சா ஓடுவாங்க. அது மதரசால ஓடிட்டு வந்த மாணவர்கள் பாருங்க, காலில் காப்பு காய்ச்சி இருக்கும். ஏன்? அத்தகையத்திலே உட்கார்ந்து கொஞ்சம் மாறி கீழே சம்பவம் போட்டு உட்கார்ந்தா முடிஞ்சு அடி. அவ்வளவு கஷ்டம். பார்த்து 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 ஓடுவாங்க. ஓடி ஒரு குரான ஒரு வருஷத்துல 10 ஜுசு முடிச்சிடும். அதான் அந்த கணக்கு. இதை முடிச்சவங்கள வீட்டுக்கு அனுப்புவாங்கல்ல. வீட்டுக்கு எப்ப அனுப்புவாங்க? ரமலான் மாசம் இருக்குல்ல, ரமலான் மாசத்துக்கு 15 நாளைக்கு முன்னாடி அனுப்புவாங்க. 15 நாள். அதே செகண்ட் இயர் பசங்க அருண் கட்டு, தேர்ட் இயர் பசங்க சுத்தமா அவுட்டு. ஏன் தெரியுங்களா? அந்த 13 நாளைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி நான் சொல்லிச்ச மாட்டேன் சார், நம்ம மதரசா கிடையாது, நல்ல விளக்கிய. இப்ப நம்ம நடத்துறதுல எப்படி மதரசா, அதுல அங்க நிறைய சலுகை இருக்குல்லமா. நான் இப்ப சொன்னல இந்த மாதிரி பாடத்திட்டமா இல்ல. நீங்க எப்படி மதரசா தானே படிக்கிறீங்க? நீ இல்லையா? யார் படிக்கிறப்ப ஆசைப்படுறாரா? சரி, ஓகே. இதுல தப்பா எடுத்துக்காதீங்க. எங்களுக்கு அது மாதிரி நடந்துச்சு. இப்ப நான் அது கிடையாது. நிறைய ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. ஒரு டைம்ல மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்குது, அதை கரெக்டா கொடுத்துக்கணும் அப்படின்ட்டு. புரிஞ்சுங்களா? இப்ப இது ஓதிட்டாங்க. இப்ப 10, அதாவது 10 ஜூஸ் முடிச்சிருவாரு. முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க ஃபர்ஸ்ட் இயர் பசங்க பெண்களுக்கு மட்டும்தான் தொழில் வைக்க விடுவாங்க, ஆண்களுக்கு தொழில் வைக்க விட மாட்டாங்க. ஆனா செகண்ட் இயர் தேர்ட் இயர் பசங்க இருக்காங்கல்ல, அவங்கள ஆண்களுக்கு தொழில் வைக்கணும். எப்படி தொழில் வைக்கலாம்? ஒரு நாளைக்கு எத்தனை பக்கம் ஓடணும், என்ன ஓடணும், எங்க ஆரம்பிக்கணும், எங்க முடிக்கணும், எந்த ராகத்தை எப்படி இழுக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்லி அதுவே இருப்பார். அதற்கு 13 நாள் ஆகும். வீட்டுக்கு வர முடியாது. எப்ப வரணும்? 27ஆம் கிழமை முடிச்சுட்டு பேக்கிங் பண்ணி நிறைய பணத்தை கொடுத்து 27ஆம் கிழமை அனுப்புவாங்க. அப்பதான் வீட்டுக்கு போகணும். இப்ப நினைச்சு பாருங்க, அவர் வாழ்நாளில் எத்தனை முறை அந்த குரானை ஓதிப்பார். அந்த 3 வருஷத்துக்குள்ள, அந்த 3 வருஷம் மதரசால ஓதுறாருல, அந்த 3 வருஷத்துல எத்தனை முறை அந்த குரானை ஓதிப்பார். ஒரு எழுத்துக்கு 10 நன்மைனா அவருக்கு எத்தனை நன்மை கிடைச்சிருக்கும்? ஒரே ஒரு எழுத்துக்கு இவ்வளவு நன்மைனா அவர் 3 வருஷம் ஓடினால 3 வருஷத்துல அவர் எத்தனை முறை அந்த குரானை ஓதிருப்பார். அப்ப எவ்வளவு நன்மை அவருக்கு கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. இது மட்டுமா? அந்த நன்மையுடைய அளவை கணக்கிட முடியாது. அடுத்து சொல்றாங்க, அவர் ஓடிட்டு வந்து ஒரு பள்ளிவாசல் இருந்து தொழு வைக்கிறார். அப்படி தொழு வைக்கும் போது அவருக்கு பின்னால் ஒரு 100, 150 பேர் நின்று தொழுகிறாங்க. அப்படி தொழுகிறாங்கன்னா அந்த நன்மை அவருக்கு கிடைக்குமா கிடைக்காமா? யோசிச்சு பாருங்க. அதோட மட்டும் முடிஞ்சிருமா? அவர் ஓதிட்டு அவர் போய் யாருக்கெல்லாம் ஓதி கொடுக்கிறாரோ அவர் ஓதுறாங்க. உதாரணத்திற்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு ஒரு மாணவர் ஒரு தொழுகையில ஓதுறா. அது ஓதுறதுக்கு காரணமாக இந்த மாணவர் இருக்கிறார், அவன் ஓதி கொடுக்கிறான். அதை பார்த்து அவன் வாழ்நாள் முழுவதும் ஓதுறா தொழுகையில. இப்ப எவ்வளவு நன்மை அவருக்கு கிடைக்கும். அந்த நன்மை இந்த மதரசா மாணவன் கிடைக்குமா கிடைக்காதா? அவன் யார் யாரெல்லாம் உருவாக்குறானோ அந்த நன்மை கிடைக்கும். அந்த ஓதிட்டு போறாங்க, ஓதிட்டு போய் யார் யாரெல்லாம் மற்ற ஆளுங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை பார்த்து யாரெல்லாம் ஓடுறாங்களோ அந்த நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த நன்மையுடைய அளவு சொல்லுது, எவ்வளவு நன்மை இருக்கு. இதுதான் சதகத்துல் ஜாரியா. சதகத்துல் ஜாரியான்னு சொல்றாங்க. நான் மௌத்தாகிவிட்டாலும் அந்த நன்மை எனக்கு வந்து கொண்டே இருக்கணும். இதன் மூலமா எவ்வளவு நன்மை கிடைக்கும். ரமலான் மாசத்துல வெட்டிப்பு நன்மை இல்லையா? ரமலான் மாசத்துல ஓடி கொடுக்குறதுக்கான நன்மை இல்லையாவா? அப்ப இந்த மாணவி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி வெளியில வந்து இவ்வளவு நன்மையை சம்பாதிக்கிறானே, அதை விட இந்த மாணவனை உருவாக்கி விட்டு விட்டால் அந்த நன்மை நமக்கு கிடைக்காதா? யோசிச்சு பாருங்க. நான் ஒரு மாணவனுக்கு உதாரணத்துக்கு ஒரு டிப்ளமா கேட்கிறாங்க,
ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்துட்டோம், அதை கொடுத்துட்டா அதுக்கான நன்மையுடைய அளவு இருக்கு பாருங்க. இதுல 2 நன்மை இருக்கிறது. ஒண்ணு என்ன, சரக்கு ஜாரியா, இன்னொன்னு என்ன, பயனுள்ள கல்வி. ஒரு மனுஷனுக்கு பயனுள்ள கல்வியை நம்ம கொடுத்துருக்கோம், அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அந்த நன்மை கிடைக்காதா? இன்னும் சொல்ல போனா அது இந்த ரமலான் மாசத்தை ஒற்றைப்படை இரவுல லைலத்துல் கத்ர் இரவு வருதா இல்லையா, அந்த நேரத்துல நம்ம கொடுத்துட்டோம்னா 1000 மாதங்கள் கொடுத்த அந்த நன்மை எல்லாம் பதிவு செய்ய மாட்டானா? அப்ப நான் கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது இது போன்ற நன்மையான காரியத்திற்கு செலவு செய்யப்படுகிறது என்ற மன திருப்தி அடையும். அதுக்குதான் சொல்லுவோம். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பொருளாதாரத்தை கொடுத்துட்டோம் அதுக்கு பொருளாதாரம் கேட்கிறாங்க. நான் சொன்னது ஒன்னே ஒண்ணுக்கு தான். இது மாதிரி எல்லாத்துக்குமே நீங்க கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் செலவழித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த நன்மை நாளை மறுமை நாங்க அல்லாஹ்விடத்தில் வந்து நிற்கும் போது கணக்கிடாமல் இருக்கும். ஒருவேளை நம்ம கொடுக்கல அப்படின்னா ஒரு உறுதிப்பாட்டை எடுங்க, யாருந்தா இந்த வருஷம் எனக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை, இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரே ஒரு மாணவனை நான் உருவாக்கிட்டேன்னு வச்சுக்கல, அந்த நன்மை எனக்கு கிடைக்குமா? இது மட்டும் கிடையாது, எம்ஐசி இதை விட மோசம். எம்ஐசி தான் நம்ம புரியறதுக்காக சொல்றேன். ஆலிம்களுக்கு 7 வருஷம், சுன்னத் ஜமாத்துல ஆலிம்கள் இருக்கிறாங்க 7 வருஷம், இப்ப 5 வருஷம் குறைச்சிட்டாங்க. அதை நம்ம ஆளுங்க குறைச்சி 4 வருஷம் ஆக்கிட்டாங்க. அதுல என்ன தேவையில்லாத சில சப்ஜெக்டுகள் வரும். மசாயிலுக்கு சம்பந்தமா என்ன செய்வாங்க, சுன்னத் ஜமாத்துல இந்த மதுஹப் சம்பந்தமா சட்டங்கள் நடத்துவாங்க. அதை நம்ம ஜமாத்துல செஞ்சாங்க, அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி 4 வருஷமா சுருக்கிட்டாங்க. அந்த 4 வருஷம் எப்படி தெரியல ஓடும், ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு சட்டத்தை கொடுத்து அந்த சட்டத்தை எடுத்து வந்து எழுதணும். அதெல்லாம் இங்க சொல்லவே முடியாது. அதெல்லாம் சொல்லணும்னா இன்னும் 1 மணி நேரம் ஆலிம் ஓதுறது. இந்த நன்மை நமக்கு எப்படி கிடைக்குது தெரியுங்களா? ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பத்ர் போர்க்களம் இருக்குல்ல, பத்ர் போர்க்களத்துல எல்லா நபித்தோழர்களும் நோம்பு வச்சுக்கிட்டு செஞ்சாங்க போனாங்க. அப்படி போகும்போது அவர்களுடைய கால் பாதம் இருக்குதா இல்லையா, கால் பாதத்துல வெடிச்சு ரத்தம் வருது. பாலைவனம் காலை வச்சு கால் உள்ள போயிடுது. அந்த சூடு தாங்க முடியல, ஏன்னா நோம்பு ஆல்ரெடி ஹீட்டு, சூடு, பாலைவனம், அந்த மனமும் சூடு, உடம்பு சூடுக்கு மேல சூடு வந்தா என்ன ஆகும், ஒரு அளவுக்கு உடம்பு தாங்கும். ஆனா அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம அல்லாஹ்வுடைய பாதை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி என்ன செஞ்சாங்க, போனாங்க. அப்படி போனா அவங்களுடைய கால வெடிச்சு ரத்தம் வருது, நகக்கண்ணெல்லாம் வெடிக்குது. அப்ப என்ன செஞ்சாங்க, சில நபித்தோழர்கள் அந்த பட்டை மாதிரி குச்சி இருக்குங்கல்ல, அந்த கால் பாதத்துல வச்சு துணி இருக்குங்கல்ல, துணியை வச்சு சுத்தி அந்த பாதத்துல நடந்து போவாங்க. அந்த இதுல ஒரு பள்ளத்துல ஏறி இறங்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்டு சொன்னாங்க, நீ இவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நன்மைகளை பெறுகிறீர்கள், ஆனா இது அல்லாத ஒரு கூட்டம் எளிமையான முறையில அந்த நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. யாரு? மதீனாவில் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அவர்கள் போர்க்களத்திற்கு வர வேண்டும் என்ற ஆசை இருந்தது. சில சந்தர்ப்ப சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை வர முடியாமல் தடுத்து விட்டது. அதனால் என்ன செய்கிறார்கள், அவர்கள் வீட்டில தங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. ஆனாலும் அவர்களுக்கும் அந்த நன்மையை அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒரு செய்தியை சொல்வார்கள், அலியே, நீங்கள் மார்க்கம் தெரியாத ஒரு கூட்டத்திற்கு போகிறீர்கள், அவங்கள்ட்ட முதல்ல இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க. இஸ்லாத்தை ஏற்றிக்கிட்டு வந்துட்டாங்களா, கலிமாவை சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தொழுகையை நிலைநாட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஜக்காத்தை கொடுக்க சொல்லுங்க என்ற அந்த சட்ட திட்டங்களை சொல்லுகிறார்கள். சொல்லி முடிச்சுட்டு இறுதியாக ஒரு செய்தியை சொல்வார்கள், ஒரே ஒரு ஆள் உங்கள் மூலியமாக அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்துட்டான். அப்படி ஹிதாயத்தை கொடுத்து அவர் வந்துட்டாருன்னு வச்சீங்கன்னா, உங்களுக்கு அரபியர்கள்ல ரொம்ப நேசிக்கக்கூடிய சிவப்பு ஒட்டகத்தை இறைவனுடைய பாதையில தர்மம் செய்த நன்மை அல்லாஹ் வழங்குறான். அது மட்டும் கிடையாது, வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய அமல் உங்களுக்கு அது கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த செய்தியை பார்க்க, இந்த நன்மை நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் யாரெல்லாம் இது போன்ற நன்மையான காரியத்திற்கு செலவு செய்தோமோ மன திருப்தி அடையும். நான் இருக்கும் போதே அதற்கான நான் செலவு செஞ்சுட்டேன், நன்மை எனக்கு நீ கூடியாதா, எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் அந்த திருப்தியான அந்த நன்மையை நாளை மறுமை, ஏன்னா ஒரு முகத்தை நாடித்தான் நான் கொடுத்தேன்.
வேற எந்த நோக்கமும் கிடையாது. உலகத்துடைய ஆதாயம் அவர் பாக்குறாரு, இவர் பாக்குறாங்க, இவர் பேசணும், அவங்க பேசணும், அவங்க என்ன பேசி போடுவாரு, என் பில்லு என் பேரை பில்ல போடுவாரு. அந்த நோக்கம் தான் கிடையாது. உன்னுடைய திருப்பொருத்தத்தை நாடி மட்டும்தான் கொடுத்தது, எந்த நோக்கமும் இல்லை என்ற உறுதிப்பாட்டை எடுத்துக்கொண்டு அந்த நன்மையை நாளை மறுமை நாள கொஞ்சம் கூட குறையில்லாம நல்லா தருவதற்கு உங்களுக்கும் எனக்கும் தந்தது புரிவானாக என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.